Okay. Right. Good morning, everyone. நீ காலை வணக்கம் எல்லாருக்கும். Okay, good. அப்போ நாங்கள் லாஸ்ட் டூ கிளாஸ் வந்து பாஸ் பேப்பர்ஸில் எப்படி கேள்விகள் வந்திருந்ததுன்னு பார்த்தோம். ஓகே, இந்த கிழமை நாங்கள் சிலபஸில் எப்படி இருக்குது நாங்கள் படிச்சு கொள்ளணும் இல்லையா? அப்போ அதில் தான் உங்களுக்கு கேள்விகள் வரப்போகுது. ஓகே, நம்ம சிலபஸ் பகுதியை பார்க்க போகிறோம். சரிதானே? ஓகே, கிரேட் 4 பிள்ளைகள் இங்கிலீஷ் எப்படி இருக்குது, சிங்களம் எல்லாம் பார்க்க போகிறோம். கிரேட் 4 சிலபஸ் எப்படி இருக்குங்கிற விஷயத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு முதல் யூனிட்லேயே ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன ஞாபகம் இருக்கு? உங்களுக்கு சுற்றாடல் பாடத்தில் ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன ஞாபகம் இருக்கா? உங்கள் சுற்றாடல் பாடத்தை பேஸ் பண்ணி தான் தெளிவாக வரும். முதல் பாடம் என்ன ஞாபகம் இருக்கா? எமது நல்வாழ்வு. எமது நல்வாழ்வோடு சம்பந்தப்பட்ட பாடல் இருக்கு இல்லையா? குட். எமது நல்வாழ்வுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல சாப்பாடு சாப்பிடணும் தான். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எமது உணவோடு சம்மந்தப்பட்ட செலக்ஷன். அவர் ஃபுட்டுங்கிறது என்ன? எமது உணவு. உணவு. அவர் ஃபுட். சொல்லுங்க எல்லாரும், வாசிங்க. எமது உணவு. அந்த எமது உணவுல பாருங்க பிள்ளைங்கள், ஃபர்ஸ்டா என்ன மாதிரி நீங்க சாப்பாடு சாப்பிடணும் சொல்லுங்க. ஹெல்தி ஃபுட். ஹெல்தி ஃபுட். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு வரல, பட் சொல்ல முடியாது, சிலபஸ் உள்ளதுனால வரலாம் இல்லையா? ஸோ ஹெல்தி ஃபுட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆரோக்கியமான உணவு. எஸ், தட்ஸ் ரைட். ஹெல்தி ஃபுட், ஆரோக்கியமான உணவு. இப்போ நீங்கள் இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். எழுதும் போது இங்கிலீஷில் சரியாக எழுத வேணும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பாருங்க, எல்லாம் ஒரு இடத்துல பிளவிடுவாங்க. சொல்லித்தாரு பிள்ளைகள் பாருங்க. ஒரு லைனும் தந்திருப்பாங்க இல்லையா? ரைட், அந்த லைனில் நீங்கள் எழுதும்போது இப்போ ஹெல்தின்னு எழுதுறதில்ல, எப்படி எழுதணும்? இப்போ பாருங்க, இப்போ H போடுவீங்க. ரைட், H இங்கே போடு, இப்படி தான் எழுதணும். HEA எல் கட்டாயம் உயரமாக இருக்கணும். இந்த டீ வந்து பிள்ளைகள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும், கொஞ்சம் கட்டையாக இருக்கும். இந்த அளவு டீ அளவுக்கு உயரமாக இருக்கா. நீங்கள் என்ன இப்படி தான் போடுவீங்க? டீயை இப்படி தான் போடுவீங்க. அப்படி இல்லை, இட்ஸ் ராங். இப்படி போடக்கூடாது, அது கொஞ்சம் கட்டையாக இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி இங்கிருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, டி H உயரமாக இருக்கும். இந்த Y வந்து எல்லாம் இப்படி போட்டுருவாங்க, இப்படி போடுவாங்க. இட்ஸ் ராங். அப்படி இல்லை, கட்டாயமாக சிம்பிள் Y தானே போட சொல்லிக்கிறாங்க. அது இந்த பாருங்க, இப்படி போடணும், போட்டுக்கு கீழே வரணும். இந்த தடவை உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கேள்வியில் அதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஸோ அப்போ நாங்கள் அதையும் பார்க்கணும். ஓகே, லைன் லெட்டர்ஸ் எது, டால் லெட்டர்ஸ் எது, டெய்ல் லெட்டர்ஸ் எது, அது தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் பிள்ளை எழுதியிருந்தால் அதுக்கு பிள்ளை போட்டிருக்காங்க. ஸ்பெல்லிங் சரியாக எழுதியும் விருப்பமே எழுதாதனால பிள்ளை போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். ஓகே, ரைட். அப்போ ஹெல்தி ஃபுட் அப்படிங்கிறது என்ன? ஹெல்தி ஃபுட் அப்படிங்கிறது தமிழில் என்ன சொல்லுவோம்? யார் சொல்ல முடியும்? சொல்லுவோம். ஆரோக்கியமான உணவு. இஸ் ரைட், குட். ஆரோக்கியமான உணவு. ஓகே, ஹெல்தி ஃபுட்னா ஆரோக்கியமான உணவு. எஸ், சரியா விட சொன்னீங்க. குட்டா? குட். ரைட். அடுத்து பாருங்க, ஃபேட்டி ஃபுட். ஃபேட்டி. எஸ், திஸ் ரைட். யாரை விட சொன்னீங்க? என்ன ஃபேட்டி? ஃபேட்டினா ஃபேட். ஓகே, ஃபேட்டி கொழுப்பு. ஃபேட்னா கொழுப்பு தானுங்க. ஃபேட்டி ஃபுட். ரைட், கொழுப்புள்ள உணவு. இது உங்களுக்கு சிலபஸில் உள்ளது, எக்ஸாமில் வரலை. என்ன அவங்க லகுவாக தான் கேட்குறாங்க, பட் சிலபஸில் தெரிஞ்சுக்கொள்வது நல்லமே இல்லையா? ஓகே, குட். கொழுப்புள்ள உணவு. குட். சொல்லுங்க, என்ன விட சொல்லுங்க தஸ்வின்.
இலக்கியா சொல்லுங்க. ஃபேட்டி ஃபுட் என்ன? கொழுப்புள்ள உணவு. Yes, that's right. அடுத்து பாருங்க. ஸ்பைசி ஃபுட். ஸ்பைசி ஃபுட்னு என்ன? காரமான உணவு. காரமான, உரைப்பான, என்ன? காரமான, ஸ்பைசி. நிறைய பேருக்கு விருப்பம் இல்லையா ஸ்பைசி ஃபுட்? ஓகே, நூடுல்ஸ், ஸ்பைசி நூடுல்ஸ்லாம் கேட்பீங்க தானே வீட்டில்? அப்படியா? நீங்க நூடுல்ஸ்ல என்ன ஃப்ளவர் சாப்பிடுவீங்க? என்ன ஃப்ளவர் சாப்பிடுவீங்க நூடுல்ஸ்? மெக்கரானி. குரல். அது ஒரு டைப் என்ன? சாரி, ஸ்பைசி. உரைப்பான அல்லது காரம். உரைப்பான அல்லது காரமான உணவு அப்படின்னு இருக்கு. ஹோம்மேட் ஃபுட் தான் சாப்பிடணும் நீங்கள். ஏன்னா இந்த கடையில் உள்ள உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஓகே, வீட்டில் தயாரித்த உணவு சாப்பிட்றது தான் உள்ளுக்கு ஆரோக்கியம். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹோம்மேட் ஃபுட்டு தான் நல்லது. அப்படின்னா வீட்டில் தயாரித்த உங்களுக்கு அந்த வசனம் எழுதும்போது வரலாம். வீட்டில் தயாரித்த உணவை பற்றியது இல்லை சொல்லலாம். எனக்கு பெட்ஷீட் சொல்லுங்க. வீட்டில் தயாரித்த ஹோம்மேட் ஃபுட். ஓகே, அது ஆரோக்கியமான உணவாக இருக்கும். என்ன? சுத்தமான உணவாக இருக்கும் வீட்டில் தயாரிக்கிறது இல்லையா? எண்ணெய் எல்லாம் புது எண்ணெயாக யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர்லாம் சுத்தமானதாக இருக்கும். உணவு தயாரிக்கிற பாத்திரங்கள் சுத்தமாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு வெளியில் எடுக்கிற உணவு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இட்ஸ் பெட்டர் யூஸ் ஹோம்மேட் ஃபுட். ஓகே, வீட்டில் தயாரித்த உணவு சொல்லுங்க. என்ன ஹோம்மேட் ஃபுட்னு? என்ன? வீட்டில் தயாரித்த உணவு. That's right. Good. அடுத்து பாருங்க. ஜங்க் ஃபுட் அப்படின்னு என்ன? ஜங்க் ஃபுட். நிறைய பேர் ஜங்க் ஃபுட் உணவு. என்ன? வடிக்கப்பட்ட உணவு. ஓகே, வேற? ஜங்க் ஃபுட். சரி, நம்ம சொல்லுவோம் தானடா நொறுக்கு தீனின்ட்டு இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். நொறுக்கு தீனி சொல்லுவீங்க தான் நீங்க. பலாப்பழம். ஜாக் ஃப்ரூட். அது இது ஜங்க் ஃப்ரூட்னு கொடுத்துருக்குறாங்க. இடை உணவு. இடையே கொஞ்சம் அப்படி என்ன செய்யும், ஒரு மிக்சர் இல்லையா, ஒரு அப்படி ஏதாவது அப்படி முறுக்கு அப்படி ஏதாவது சாப்பிடுவீங்க தானே இடையே? சினிமா பார்க்கும்போது இடையில சாப்பிடுவோம். சினிமா பார்க்கும்போது இடையில அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தானே. என்னென்ன சாப்பிடுவீங்க சினிமா பார்க்கும்போது? முறுக்கு, வேற மிக்சர். ரெண்டு தான் சார் கூட. அப்படியா? பொரியெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா? பாப்கார்ன். யா, அதெல்லாம் வந்து நொறுக்கு தீனின்னு சொல்லுவாங்க. அதான் இடை உணவு அப்படின்னு சொல்லுவோம், ஜங்க் ஃபுட். ஓகே, ரைட். அப்போ பாருங்க, இந்த ஸ்லைடில் பார்த்தது இதானே. ரைட். அப்போ அவர் ஃபுட் அப்படின்னு என்ன சொல்லுங்க? எமது உணவு. அடுத்து பார்த்தோம்னா ஹெல்தி ஃபுட் அப்படின்னு சொல்லு. அப்படின்னு என்ன? ஆரோக்கிய உணவு. அடுத்து மூணாவது பார்த்தோம்னா ரெண்டாவது வந்து ஃபேட்டி ஃபுட். கொழுப்புள்ள உணவு. குட். தென் தேர்ட் ஒன் பார்த்தோம்னா ஸ்பைசி ஃபுட். ஓகே, குட். தென் அதுக்கு பிறகு நாங்க பார்த்தோம் ஹோம்மேட் ஃபுட் அப்படின்னு சொல்லி. அது பிறகு பார்த்தோம்னா ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லு. நொறுக்கு தீனின்னு சொல்லுவாங்க, இடை உணவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, குட். அடுத்து பார்ப்போம். நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகள் நிறைய இருக்குது. அதில் பல வகைகள் இருக்கலாம், ஃப்ரூட்ஸ் இல்லையா, அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதில் கொண்டு பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லுங்க, வாசிங்க. என்ன? வாழைப்பழம். நீங்கள் எழுதும் போது முதலுக்கு கேபிட்டல் எழுதலாம், சிம்பிள் எழுதலாம், பரவாயில்ல, ரெண்டும் ஒன்று தான். ஓகே,
ஓகே பனானா. ஆனால் நீங்கள் கேபிட்டல் எழுதுனா பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். ரைட். இது யாருக்கு வாசிக்க முடியும்? பைனாப்பிள் பைனாப்பிள் வீட்டுணவு. பைனாப்பிள் பைனாப்பிள்னு என்ன? அன்னாசி அன்னாசி. குட். லக்ஷ்மி தான் கை வைக்கிறாங்க இல்லையா? குட் குட். ஓகே. இனி தெரியலவங்க கை வைத்துங்க. ஓகே, ரைஸ் யுவர் ஹேண்ட். உங்களுக்கு தெரியுதானே இந்த ரியாக்ஷன் வீடியோன்னு போட்டிருந்தேன். ரியாக்ஷனில் போயிட்டு அதை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் யாருக்கு முடியுமோ அவங்க கிட்ட கேட்பேன் நான். ஓகே, டனாயா ரைஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் குட். ஓகே, பைனாப்பிள் அன்னாசி. yes, pineapple, அன்னாசி பழம். That's right. அன்னாசி பழம். யா. அடுத்தது யாரும் சொல்லக்கூடாது. ஓகே, கை மட்டும் ஏற்றுங்கோ. ஓகே, 8வது என்ன யாருக்கு சொல்ல முடியும்னு பார்க்கலாம் நாங்கள். சொல்றாங்க நம்ம இலக்கியா. வாட் இஸ் தட்? இலக்கியா சொல்லுங்க. மேங்கோ சார் மேங்கோண்டால் என்ன? மாம்பழம் மாம்பழம். எல்லோரும் அப்படித்தான் சொல்றீங்களா? மேங்கோண்டால் என்ன? மாம்பழம். மாம்பழம் Yes. Okay, good. மேங்கோ, மாம்பழம், மாம்பழம். ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன பழம் விருப்பம் பிள்ளைகள்? நிஷாவுக்கு என்ன பழம் விருப்பம்? சார் வாழைப்பழம் வாழைப்பழம் தான் இருக்குமா? ஓகே, குட் குட் குட். நம்ம கேட்டு பார்ப்போம். ஜிதிஸ்க்கு என்ன பழம் விருப்பம்? எல்லாமே விருப்பம் இல்லை போல. யார் அது? செப்டி பிளேடு A52 வந்திருக்கு. யார் அது? ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. சாம்சங் வந்திருக்கிறாங்க. பேரை மாற்றிக்கொள்ளுங்க, ரீநேம் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ரீநேம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டுருங்க. யா, ஓகே. மேங்கோ, மாம்பழமா? ரைட். அடுத்து என்ன வாசிங்க? ரோஸ் ஆப்பிள் ரோஸ் ஆப்பிள்னு என்ன? ஜம்பு ஆப்பிள். அது ஒரு வகை ஆப்பிள். அல்லது ஜம்புக்கு ஜம்புன்னு நாங்கள் சொல்ல முடியும். ஓகே, ரோஸுக்குள் நாங்கள் படங்கள் போடுவோம். இந்த மாதிரி கேள்விகள் எப்படி வரும்னா அந்த படத்தை கொடுத்துட்டு எனக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு சரியான தமிழ் மீனிங் கொடுக்க முடியாது தானே. அப்போ சொன்னால் படத்தை தருவாங்க. அப்போ நீங்கள் சரியாக எழுத தெரியணும். ஓகே, அப்போ இனி வரும் காலங்களில் படங்களோடு பார்ப்போமா? அடுத்த கிளாஸ் நாங்கள் படங்களோடு பார்ப்போம். ஓகே, ரைட். இது என்ன யாருக்கு தெரியும்? ரைஸ் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். எல்லாம் யார்கிட்ட கேட்கலாம்? நாங்கள் டனாயாட்ட கேட்டு போறீங்க. டனாயா சொல்லுங்க. டனாயா. பப்பாயா. பெப்போ. வெரி குட். அதுக்கு பதில மூர்த்தி பஞ்சாசரம். பேரை மாற்றிக்கொள்ளுங்க. மூர்த்தி பஞ்சாசரம் வந்துருக்குது. பேரை மாற்றிக்கொள்ளுங்க. யாருது? பெப்போ. பெப்போன்னு என்ன? பப்பாசி Yes, that's right. Papasi. Okay, good. Peppo, papasi, papasi. Sure, yeah, very good. Right. Fruit juice. Vinay. ஃப்ரூட் ஜூஸ் பழச்சாறு That's right. விருப்பமா உங்களுக்கு? நல்லா இருக்குமே. நான் சாப்பிட்ட பிறகு அப்படியே ஜூஸ் ஒன்று குடிச்சா அப்படி இருக்குமே. இல்லைன்னா கிளம்பலாம் போகும்போது அடி பூவில் அப்படி ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்குமே. பழச்சாறு. ஓகே, குட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். குட் ஆப்பிள் குட் ஆப்பிள். குட் ஆப்பிள் அப்படின்னு என்ன யார் சொல்ல முடியும்? விளாம்பழம் விளாம்பழம் ஓகே, that's right. ஓகே, விளாம்பழம். 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 குட் ஆப்பிள். குட் ஆப்பிள். ஓகே, குட். இப்போ நீங்கள் மைக் ஆன் பண்ணுங்க. சரியா? விட சொன்னால் போதுமா? மைக் ஆன் பண்ணுங்க. எல்லோரும் மைக் ஆன் பண்ணிக்கொள்ளலாம். ஆன்சர் சொல்லுங்க. வாட் இஸ் பனானா? That's right. What is pineapple?
அன்னாசிப்பழம் Annasippalam. Okay, good. What is mango? மாம்பழம் Mango, மாம்பழம். ரோசப்பிள் என்னன்னு பார்ப்போம். ஆப்பிள் பெப்போன் என்னன்னு பார்த்தோம். பப்பாசி Okay. Fruit juice என்னன்னு பார்த்தோம். பழச்சாறு That's right. Then wood apple என்னன்னு பார்த்தோம். விளாம்பழம் Okay. Okay. இதில் நீங்க கவனிக்க வேணும் பிள்ளைகள், ஸ்பெல்லிங் பண்ணமாய் கொள்ளணும். ஓகே, அது உங்களோட வேலை தான். சரி, நீங்க ஒரு ஆங்கில சொற்கள் வரும்போது நீங்க என்ன செய்ய ஸ்பெல்லிங் பண்ணமாய் கொள்ளணும். இப்போ WWD டி போட்டுறக்கூடாது. ஆப்பிள் APPLE அந்த கோட்டுக்கு கீழே வரணும். அதை சொல்ல நாங்கள் டெய்ல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை நீங்க பார்த்துக்கொள்ளணும். சரியா? இன்னொரு இங்கிலீஷ் வேர்டு வந்தாலும் உடனே அதை பாடமாய் கொள்ளணும், மனநம் செய்து கொள்ளணும். அது ஞாபகம் வச்சுக்கணும். டிக்டேஷன். ஓகே, இப்போ இனி ஒரு காலம் திடீர்னு நான் வகுப்பறைக்கு வரும்போது, சூப்பர்வைசிங் வரும்போது, உங்களோட ஒப்பியெல்லாம் செக் பண்ணும்போது, இப்போ இன்றைக்கு படிப்பிக்கிற சொற்கள் திடீர்னு டிக்டேஷன் போடுவேன். நீங்கள் ரெடியாக இருக்கணும். சரியோ? உங்களுக்கு நாங்கள் பார்ட் 1க்கு தான் உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு வரோம். அதோடு சேர்த்து இதுவும் நடக்கும், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். இந்த மாதிரி இப்போ அழிவு இந்த மாதிரி படங்கள் இது உங்களுக்கு எப்படி வரும்னா படத்தை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு தான் கேட்பாங்க. ஓகே, எனக்கு தமிழ் மீனிங் சரியாக சொல்ல முடியாது தானே, அதனால் இந்த படம் அழிவுமே கொடுத்துருக்கோம். ஓகே, உங்களுக்கு இப்போ பனானா அல்லது மேங்கோனா ஷுவராக சொல்ல முடியும். பைனாப்பிள் அப்படின்னா அதுக்கு தமிழ் மீனிங் அன்னாசி பழம், பைனாப்பிள்னா அன்னாசி பழம், மேங்கோனா மாம்பழம் தெரியும். சரியா? ஆனால் இந்த மாதிரி சொற்கள் கொடுத்துருக்கும் போது அதுக்கு சரியான தமிழ் மீனிங் இல்லைனால படத்தை தருவாங்க. இப்போ நம்ம அடுத்த கிளாஸ் இதுக்குன்னா படங்கள் தேடி போடுவோமா? நான் உங்களுக்கு பார்த்தனால பிள்ளைகள் படங்கள் கொடுத்து அதுக்கு மீனிங் கேட்பாங்க. அதுவே தெரியும். ரைட். வாட்டர்மெலன். வாட் இஸ் வாட்டர்மெலன்? தர்பூசணி பழம் தர்பூசணி பழம் ஓகே, தர்பூசணி பழம் தர்பூசணி சொல்லுவோம். ஓகே, குட். வாட்டர்மெலன். ஓகே, நீங்கள் கொஞ்சம் பேர் இருக்கனால நீங்கள் மைக் ஆன் பண்ணி பேசலாம், பரவாயில்ல. ரைஸ் ஹேண்ட் தேவையில்லை. கேட்டால் நீங்கள் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. டிஸ்டர்பாக இருந்தால் மட்டும் நாங்கள் பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் மைக் ஆன் பண்ணி பேசலாம். மற்ற நேரம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, குட். ஸோ கஸ்டார்ட் ஆப்பிள். கஸ்டார்ட் என்னது? கஸ்டார்ட் ஆப்பிள் இதெல்லாம் உங்களுக்கு படம் தான் வருமா? சீதாப்பழம் அன்னமுண்டா பழம் அனோதா. சீதாப்பழம் பொட்டேட்டோ. உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு Very good, very good. Potato. கோவா Yeah, cabbage. Goa. Yeah. Tomato. தக்காளி Tomato, தக்காளி. Jack. Palapalam. That's right. Carrot. ஓகே, அப்போ பிள்ளைகள் நீங்கள் ஸ்கூல்ல இதெல்லாம் படிச்சீங்க தானே? இது ஒரு மீட்டல் தாங்க. ஓகே, அப்போ நீங்கள் கொப்பி எடுத்துக்கொள்ளலாம். அதை படிக்க நேரம் கொப்பி எடுத்துக்கொண்டு அப்படி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி படிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் இங்கிலீஷில் உள்ளதையும் வாசிக்கணும், தமிழும் சொல்லணுமா? ரைட், சொல்லுங்க. வாட் இஸ் திஸ்? olive Right.
தர்பூசணி தர்பூசணி Yes, watermelon. Watermelon. Darbushani. Sorry. Okay, good. custard apple சீதாப்பழம் Yes, custard apple. Sitapalam. That's right. யாருது? Good morning, Divya Sri. Join ஆகலையா கிளாஸ்ல? நீங்க என்ன பிரச்சனை தெரியலையே? இது போட்டிருக்கீங்களா? டேட்டா போட்டிருக்கீங்களா? அதான் ஏன் தெரியலையே? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. வேற ஒரு ஃபோனில் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே. ஜூம் டேட்டா போட்டிருக்கணும். ஏன் தெரியல. சரி, நாங்கள் பார்ப்போம், பிரச்சனை இல்லை. ஓகே. இல்லை, ஜூம் டேட்டா போட்டுக்கொள்ளணும் என்ன? இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம்தான். Okay, what is this? potato உருளைக்கிழங்கு This one? கோவா cabbage Yeah. Yes. Next one? டொமேட்டோ One? Yes. beet That's right. Beet. அப்படின்னு வீட்டெல்லாம் இது வரைக்கும் வந்ததில்லை. பட் ஒரு படத்தை கொடுக்கலாம். படத்தை கொடுத்துட்டு கேட்கும்போது நீங்க சரியா டபிள்யூடின்னு எழுதிட்டீங்கன்னா சரி. பட் இதுக்கெல்லாம் செந்தமிழ்ல இருக்கு, இல்லாம இல்ல. பட் சிலபஸ் வரல, அதனால பிரச்சனை இல்லை. மக்கள் நேரம் மைக்கை அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க, மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையான நேரம் மட்டும் மியூட் பண்ணுங்க. மற்ற நேரம் அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாரும் மைக்கை மியூட் பண்ணுங்க. தேவையான நேரம் மட்டும் அன்மியூட் பண்ணி பேசுங்க. அஸ்வின், கெவின், சஸ்டிகன் மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையான நேரம் மட்டும் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, பட் ஓகே. த நெக்ஸ்ட் ஒன், drumsticks. What is it? முருங்கைக்காய் Yes, that's right. Drumsticks. This one? brinjal Brinjal. என்ன? கத்திரிக்காய் Yes, that's right. Very good. Cucumber. What is it? வெள்ளரி Okay. பாட்டு ஒன்று இருக்கு தானே? என்ன பாட்டு இருக்கு? வெள்ளரிக்காண்டு நீங்க பாட்டு இருக்கு தானே? என்ன பாட்டு? வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாள் சந்திரிக்கான்றது தானே? கிக்காம்பர், வெள்ளரிக்காய். Okay, good. வெள்ளரிக்காய். This one? Rice and curry. சோறும் பருப்பும். That's right. சோறும் கறியும் சோறும் குழம்பும் அப்படி சொல்லலாமே. சோறும் குழம்பும். Rice and curry.
Okay, good. This one? bread, bread, சாப்பிடுவீங்களா bread? பான்னு சொல்லுவோம், ஆனா சரியான தமிழ் இருக்குதானே? பானுக்கு சரியான தமிழ் என்ன இருக்கு? பட் இட்ஸ் பெட்டர் பான் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, பிரெட் பிரெட் இடியப்பம், hoppers, இடியப்பம், இடியப்பமும் ஆப்பமும். ஆப்பம் ஆப்பம் தான் சரி. என்ன ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் தான் என்ன இடியப்பம். என்ன ஹாப்பர்ஸ் மட்டும் சொன்ன ஆப்பம். பன்ஸ் நாங்க அப்படியே பார்ப்போம், பன்ஸ்னே பார்ப்போம். ஓகே, இதுக்கெல்லாம் தமிழ் இருக்கு பிள்ளைகள், பட் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. உங்களுக்கு சரியான தமிழ் மீனிங் தெரியாது, போட்டோ தான் கொடுப்பாங்க. போட்டோ போட்டு அதுக்கு என்னன்னு கேட்பாங்க, அது எழுத தெரியாது. ஓகே, இப்போ கூடுதலாக பிரெட் பன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து எப்படி வரும், படங்கள் தான் தருவாங்க. இதெல்லாம் இன்னும் வரல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் பார்த்ததில்ல, எல்லாமே இது வரைக்கும் வராதது தான். இப்போ சம்டைம்ஸ் என்ன செய்யலாம், வரலாம். ஓகே, ஒன்று எக்ஸாமுக்காக, மற்றது எங்களோட லைஃப்காக இல்லையா? ஆங்கிலம் லைஃப்பில் வெரி இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கொள்ள வேணும் நீங்கள். ஓகே, வாட் இஸ் திஸ்? This one? Drumsticks. Yeah? முருங்கை அல்லது முருங்கைக்காய் சொல்லலாம். Yes, கத்தரிக்காய். This one? And this one? rice and curry, Yeah. Kulambu. This one? bread, Okay. Okay. This one? Hoppers, Okay, good. This one? buns, Just Bun. Yeah. Very good. Right. நல்ல பிள்ளைகள் எல்லாரும் ஆன்சர் பண்றீங்க. Okay, good. Right. எமது உணவு இன்னும் வருது. எமது நல்வாழ்வு, எமது உணவு அப்படிங்கிற நேரம். Right, okay. டீ குடிச்சிங்களா பிள்ளைகள் எல்லாம்? டீ குடிப்பீங்களா மார்னிங்? ஓ, குட். டீ என்றால் என்ன? இன்னும் கொடுக்கலையா? ஐயோ, மோபிகாவுக்கு இன்னும் கொடுக்கலையாமே, பாவமே. ஷா. ஓகே, குட். டீ என்றால் என்ன? அருணி சொல்லுங்க. தேநீர். ஓகே, தேநீர். மில்க் என்றால் மில்க் குடிப்பீங்கன்னா சில பிள்ளைகள் பால், மாட்டுப்பால், ஆட்டுப்பால் இதுதானே? ஓ, குட். ஓகே, ஆரோக்கியமான உணவுக்கு பால் நல்லது. என்னங்க மில்க். ரைட். அதான் உங்களுக்கு விருப்பமான அடுத்து வந்திருக்கு. என்ன ice cream, விருப்பமா உங்களுக்கு? விருப்பம் என்ன? ரொம்ப விருப்பமா இல்லையா? ஓ, ஷா. இந்த காலகட்டங்களில் நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. என்ன? யா, பனிக்கூழ் ஐஸ்கிரீம், பனிக்கூழ். அப்ப இது எக்ஸாமுக்கு வந்திருக்கு. ஓ, எக்ஸாமுக்கு வந்திருக்கு பிள்ளைகள். ஐஸ்கிரீம் வந்திருக்கு. எப்படின்னா ஐஸ்கிரீம் படம் வந்திருப்பாங்க, நீங்கள் எழுதணும். நாங்க பார்த்து தான் நின்றுருக்கு. பாஸ்ட் பேப்பர்ல வந்திருந்தது. பனிக்கூழ்னு தமிழ் சொல்லுவாங்க, பட் அந்த அளவுக்கு வராது. பட் இட்ஸ் பெட்டர் டு நோ, தெரிஞ்சுக்கொள்ளனால தான். நீங்கள் விரும்புறீங்க. இடியப்பம், ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ், இடியப்பம். That's right.
String hoppers. Egg. Egg. முட்டை. முட்டை. Yes. முட்டை. 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 Egg. நேத்து எக்ஸாம்ல யாரும் egg வாங்குனீங்களா? இல்ல தானே? Okay. Fish. Fish. Meat. Yeah. Good. நல்ல மெனு. உடல் ஆரோக்கியம் தானே? ஆரோக்கியமான உணவுல egg and fish are very good. Okay, good. Then this one. Meat and yes, iraichi. Uraichi. Okay, meat, uraichi. This one. Coconut. தேங்காய் Right, தேங்காய். Okay, so இதெல்லாம் ஒன்று உங்களுக்கு படம் கொடுத்து வரலாம், அல்லது ஆங்கில சொற்கள் கொடுத்து தமிழ்ல கேட்கலாம், அல்லது தமிழ் சொற்கள் கொடுத்து ஆங்கிலத்துல கேட்கலாம். சரியோ? அப்ப நீங்க சரியா எழுத தெரிய வேணும். சரிதானே? ஓகே, குட். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். எல்லோரும் சொல்லுங்க. வாட் இஸ் திஸ்? இங்கிலீஷ்ல வாசிச்சுட்டு தமிழ்ல சொல்லணுமா? டீ, தேநீர். ஓகே, அப்ப வீட்டுல உள்ளவங்க கேட்டுக்கொண்டிருப்பாங்க, நீங்க சரியா சொல்றீங்களான்னு அவங்களுக்கும் தெரியும். சரியா? ஓகே, டீ, தேநீர். ஓகே, மில்க், பால். பால். ஓகே, குட். Scream. Panikul. String hoppers. String hoppers. String hoppers. Idiyappam. Egg. Muttai. Muttai. Fish. Meat. Very good. Fish. Meat. That's right. Meat. Uraichi. Coconut. Tenkai. That's right. That's right. Okay, good. இப்போ நம்ம அது அந்த பகுதியிலேயே அடுத்து உங்களுக்கு இருக்கு சேஃப்டி அண்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பகுதி இருக்கு. இதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பாதுகாப்பும் கரிசனையும் பாடம் படிச்சிட்டீங்களா? ஓகே, ஸோ நாங்கள் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எங்களோட பாதுகாப்பில் கவனமாக இருக்கணும் இல்லையா? வகுப்பறையிலையும் சரி, போட்லையும் சரி, நாம் வாகனத்தில் வரும்போதும் சரி, நடந்து வரும்போதும் எங்களோட பாதுகாப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா? பாதுகாப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏனென்றால் இன்றைக்கு மழை காலம், வழி வழுக்கும், மிக கவனம். படிச்சீங்களா அந்த பாட்டு? நீ படிக்கலையா? படிங்கோ, அந்த பாட்டு படிங்கோ. மழை காலம் வழி ஓகே, ஓகே, குட். கல்லெறிந்து விளையாட வேண்டாம், வீண் சண்டையால் வலிக்கு விழுந்தெலும்ப வேண்டாம். லக்ஷ்மிதா மட்டும் இன்னொரு தடவை அந்த பாட்டை படிங்க. ஓகே, லக்ஷ்மிதா படிங்க. நீங்க தானே படிச்சீங்க? படிங்க, இன்னொரு தடவை படிங்க. ஓகே. மழை காலம் வழி வழுக்கும், மிக கவனம் மக்கால், வழி அருகே வெள்ளம் உண்டு, விலக்கி வர வேண்டும், வெள்ளத்திலே கல்லெறிந்து விளையாட வேண்டாம், வீண் சண்டையால் வலிக்கு
விழுந்தெலும்ப வேண்டாம். கண்மணிகள் நீர் சிறந்து காலில் வரும் கவனம். கண்ணுறக்கமில்லாமல் கதறியல நேரும். அம்மா சொல் தட்டாமல் ஆசிரியர் கடங்கி ஆசையுடன் பள்ளியிலே படித்து வர வேண்டும். வெரி குட், வெரி குட் லக்ஷ்மிதா. ஓகே, இன்னொரு ஆளுக்கு சான்ஸ் தரலாம். யார் பாட போறது? ம், ம்ஹும். அது அந்த பாட்டுக்கு கொடுக்குற மியூசிக் நல்லா தான் இருக்கு. சிஷேன் விட்டு மியூசிக் நல்லா இருக்கு. வேற யாருக்கு பாட முடியும்? அழகா பாடினாங்க இல்லையா லக்ஷ்மிதா? அந்த மாதிரி யாருக்கு பாட முடியும்? யக்ஷிகனுக்கு முடியும்னு சொல்றாரு. ஓகே, கேட்டு யக்ஷிகன் கமான். ரக்ஷனாவும் சொல்றாங்க. அப்படியா இல்லாட்டி ஏற்கனவே கை வைத்துனதா? சஷ்டிகனுக்கு முடியுமா? No, sir. No ஓகே, idea. அது யார்? சாம்சங் SMA055 எந்த பேர்ல ஒருத்தன் வந்திருக்காங்களே, யோகேஸ்வரன். அது யாரு? ஓகே, அப்ப என்னென்றால் தக்ஷண கை வைத்திருக்கிறாங்க. பாட முடியுமா? ஓகே, பிள்ளைகள் சேஃப்டி அண்ட் இல்லையா, பாதுகாப்பும் கரிசனம் இல்லை. ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. போட்லேயும் சரி, அயன் பண்ணும்போது இல்லையா, வாஷ்ரூம் போகும்போது, வீட்டில் டைல்ஸ் பிடிச்சிருந்தா இல்லையா, கவனமாக இருக்க வேண்டும். அதுபோல் எலக்ட்ரிக்கல் குட்ஸ், மின்சார உபகரணங்கள் பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும். அதோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இங்கே இருக்குது இல்லையா? சரி. Yeah, what is this? Fire. Fire. Fire and நெருப்பு. நெருப்பு. அது நெருப்பு. fire and நெருப்பு. Right. தமிழ் மீனிங் பிற பார்க்கலாம். அடுத்து சொல்லிருக்காங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு புது சொல்லேன்னா புதியவர்கள். நமக்கு தெரியாத ஒரு நபர் ஏதாவது வரும்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லையா, பழக்கப்படாத ஒரு நபர் யாரும் வரும்போது அவங்ககிட்ட நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி, அது தமிழ் மீன் பிறகு பார்ப்போம். ஸ்லீப். ஸ்லீப்ங்கிறது என்ன? சறுக்குதல். சறுக்கி விடலாம். சறுக்கி விடலாம். ஓகே, சறுக்குதல், சறுக்கி விடலாம். அப்ப அதனால நீங்க கவனமா இருக்கணும் இல்லையா? ஃபால். ஃபால்னா விழுந்தவன முதல் அடிபடும் என்ன? முழங்கால் இல்லையா? முழங்கால் வருத்தம் பட்டால் பிறகு சிக்கலாகும். அதனால நீங்க பாதையில் நடந்து வரணும், கவனமா நடந்து வரணும். யார் பேசுனது? ஓகே, சில நேரம் ஆக்சிடென்ட் ஆகலாம். வாட் இஸ் ஆக்சிடென்ட்? விபத்து. வெரி குட் இலக்கியா. சனாயா குட். ஆக்சிடென்ட் ஆகலாம், விபத்து இல்லையா? அப்ப நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் டீச்சரோட கார் இல்லையா, இன்னும் கார் வந்து இன்னொரு 3 வீலரோட அடிபட்டு இல்லையா. ஸோ ஆக்சிடென்ட். ரொம்ப கவனமா இருப்போம் நாங்கள். சேஃப்டி அப்படிங்கிறது பாதுகாப்பு. சேஃப்டிங்கிறது பாதுகாப்பு. ஓகே, டேஞ்சரஸ். இதெல்லாம் டேஞ்சரஸ். டேஞ்சரஸ், ஆபத்தானது. பாருங்க, ஸ்ட்ரேஞ்சர் மேல இரண்டாவதும் கொடுத்திருக்கிறோம். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்ட்டு இது ஸ்ட்ரேஞ்சர். மேல உள்ளது பன்மை ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எஸ் ஒன்று சேர்ந்திருக்கு இல்லையா? ஸோ இங்கால 8வது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர். ஓகே, அதாவது புது நபர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் தான் சொல்றது ஸ்ட்ரேஞ்சர். இவங்களோட கவனமா இருக்கணும். சிரிச்சு கூட பேசக்கூடாது. தெரியாத ஒரு நபர் யாரும் வந்தால் பிரிச்சு கூட பேசக்கூடாது. அவங்க யோசிப்பாங்க, இவ்வளவு சரியான மோசம், சுட்டு மூஞ்சி அப்படிலாம் சொல்லிட்டு போவாங்க. பிரச்சனையே இல்லை. யார் என்ன சொன்னாங்க அவங்களோட பேசவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, சிரிக்கவும் கூடாது. தெரியும், அது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், சொல்லுங்க. நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தா எத்தி விட்டுட்டு வந்துடுவேன். அம்பா, சஷ்டிகன் பாத்தீங்க தானே, கராத்தே கும்பலாம் பழகி இருக்கிறாரு. இனி நம்ம கவனமா தான் இருக்கணும். கிரேட் 4A போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். யாரும் தவற விட்டா சின்ன பனிஷ்மெண்ட் கூட கொடுத்துடக்கூடாது.
சஷ்டியும் பாருங்க எப்படி இருக்கும். அப்பா வேற லெவல். ஓகே அது குட். கிருத்திகா கிட்ட இருந்து தான் சார் பழகினிச்சு. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. கவனமா இருக்கணும். என்ன கோத்து விடாத. ஓகே சரிடா. ஆனா இப்படியே கோத்து விட்டுட்டோம். ஓகே. ஸோ ஃபயர் அப்படிங்கிறது நெருப்பு. நெருப்புடா சொல்லுவாங்க தானே, நெருப்புடா அப்படிங்கிறாங்க. ஃபயர் ஃபயர். இதுக்கு ஃபயர் அப்படின்னு ஃபயர் கேம்லாம் விளையாடக்கூடாது. ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடக்கூடாது. மஞ்சள் மடம் வந்தமே ஓகே ஃபயர் நெருப்பு. ஓகே ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸ்ட்ரேஞ்சர் புதியவர்கள். strangers. புதியவர்கள். புதியவர்கள். That's right. That's right. புதியவர்கள். Yeah. மஞ்சள் மடம் Clip. வழுக்குதல். வழுக்கல். வழுக்கல். மஞ்சள் மடம் விழுதல். விழுதல். போல். Accident. ஆக்சிடென்ட். விபத்து. Safety or safe. பாதுகாப்பு. Dangerous. ஆபத்து. Stranger. புதியவர். Okay, good. இவர்கள் உங்களுக்கு சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பும் கரிசனைங்கிற பாடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆங்கில சொற்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு கல்வி அமைச்சு, இலங்கை கல்வி அமைச்சு எதிர்பார்க்கிற சொற்கள் இவை. ஓகே, இதையும் தாண்டி வேற ஒன்றும் வராது, பட் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இல்லையா? ஏனென்றால் உங்களுக்கு வசனங்கள் வரலாம் இல்லையா? படம் கொடுத்துட்டு இங்கிலீஷ்ல எழுத சொல்லலாம், அல்லது இங்கிலீஷ் சொற்கள் கொடுத்துட்டு தமிழ்ல எழுத சொல்லலாம், அல்லது தமிழ்ல கொடுத்து இங்கிலீஷ்ல எழுத சொல்லலாம். எதுக்கும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். என்ன அப்படிதானே? யா குட். ஸோ இப்போ வாசிங்க பார்க்கலாம். ஓகே ரெடி. வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன்? என்ன? ஒன்று முடிஞ்ச பிறகு சொல்லுங்க. ஒன்று முடிஞ்ச பிறகு. ஓகே, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் புதியவர்கள். சரியா சொன்னீங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் புதியவர்கள். அடுத்தது வழுக்கல். ஓகே குட் குட் குட். அடுத்தது ஓகே. Next one. Accident. Accident. விபத்து. Okay. Safe or safety? Just right. Very good. Next one. Right. Dangerous ஆபத்து. Okay, good, good. Next one. புதியவர். அறிமுகம் இல்லாதவர்கள். Okay, stranger. Okay, அறிமுகம் இல்லாதவர்கள் strangers னு சொல்லுவோம். Okay, it's good. ஸோ இது வந்து பாதுகாப்பும் கரிசனைங்கிற பாடத்துல உள்ளது பிள்ளைகள். ஓகே குட். அதனைத் தொடர்ந்து வாட்டர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குதான் உங்களுக்கு. வாட்டர் நீர். படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டீங்களா? நீரின் வாட்டர் என்றால் என்ன? வாட்ச்ங்கிற பாடத்துல பாத் அப்படின்னா குக் என்றால் என்ன?
சமை சமைத்தல்னு வராது. தொழில் பெயர் படிச்சிருக்கீங்க தானே? தொழில் இங்கிலீஷ்ல ஜெரண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு பிள்ளைகள். பேட்டிங், குக்கிங், ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தால் தான் தல்னு வரும். அப்போ இப்போ சமைத்தல்னு வராது, சமைன்னு தான் வரும். சமை. ஓகே, வீட்டுல எல்லாம் சமைச்சிட்டாங்களா? வாசம் வருதா? ஓகே ஓகே. ஸ்கூல் கொண்டு வாங்க சாப்பாடு. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. Right. What is this? வாஷ் கழுவு. Wash. 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 கழுவு. Hey, good, good, very good. மோஹிதா கிறுக்கி பார்க்க விருப்பப்படுறாள். என்ன, மோஹிதாவுக்கு கொஞ்சம் கிறுக்கி பார்க்க ஆசையாம். என்ன, மஞ்சள்ல ஒரு கோடு போட்டுட்டாள். அதனால நம்ம என்ன செய்வோம், டிசேபிள் பண்ணி விடுவோம். தவறுதலா கிறுக்கப்பட்டிருந்தானே, சின்ன பிள்ளைகள் தானே, அப்படித்தானே மோஹிதா? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. சின்னவங்களுக்கு அது நடக்கும், தவறுதலா அப்படி நடந்துடும். சின்னதா ஒரு கோடு போட்டு பார்த்துட்டா என்ன. சரி, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ரைட். வாஷ், கழுவு. ஓகே, fourth one. Drink. Kudi. This one. Water, நீர். Water. Neer. Water. Neer. Neer. Water. Water. வெல், கிணறு. ரிவர் இந்த இடத்துல இதை நீங்க நீர்னு எழுதி கொள்ளுங்க. ஓகே, ஓகே. நீர் எழுதி கொள்ளுங்க. ஓகே, வாட்டர், நீர். வெல், கிணறு. ஓகே, குட். ரிவர், ஆறு குளம் டேங்க் தொட்டி தொட்டி. யா, தாங்கி, தொட்டி சொல்லலாம். ஓகே, ரைட், குட். ஸோ இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இது போதும் இல்லையா? நாங்கள் என்ன செய்யலாம், தொடர்ச்சியாக கொஞ்சம் படிச்சு கொடுங்க சார். ஓ கொஞ்சம் படிச்சு கொடுங்க சார். ஓகே, இன்னும் கொஞ்சம் படிச்சு தரலாம். நீங்களும் ஸ்கூலுக்கு ரெடியாக வேண்டும் இல்லையா? நானும் ரெடியாக வேண்டும், அப்படிதானே? அதனால் நாங்கள் மிச்சது பிறகு பார்க்கணும். சரியா? ஓகே சார். படிக்கிறது தானே? ஓகே. நிறைய நாங்க படிக்கிறது, அதெல்லாம் படிக்கலாம். என்ன, டோன்ட் வரி. தேங்க் யூ சார். ரெண்டு பேர் ரைட். இப்போ ஒரு சந்தர்ப்பம், ஏற்கனவே பேசாத பேரண்ட்ஸ் யாரும் இருந்தா பேசலாம். பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனமா இருக்குதா, என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்களா, என்ன மாதிரி, அல்லது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தா யாராவது பேரண்ட்ஸ் நீங்கள் உங்களோட கருத்துக்களை இங்க சொல்லலாம்.
கட்டாயம் நான் சொல்லியிருக்கிறேன், பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கணும். பெரிய பிள்ளைகள்னா சின்ன பிள்ளைகள் பிரச்சனையில் தவறு செய்ய மாட்டாங்க, அவங்க படிக்கிற விஷயத்துல தான் இருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யாராவது இருக்கிறதுனால இருந்தவங்க கொஞ்சம் சொல்லுங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இந்த மாதிரின்னு சொல்லி. ஓகே, ஹூ இஸ் கோயிங் டு, யாரு யார் பேச குட் போறீங்க? மார்னிங் சார். எஸ், ஷிஷேனிமா, ஷிஷேனி. ஓகே, சொல்லுங்க. சாஷினி சார். ஷாஷினியா? ஆ, கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா ரீநேம் அதுதாங்க. பண்ணிட்டேன். டீச்சர் சொல்லுங்க டீச்சர். சார் நல்லா இன்ட்ரெஸ்டா எழும்புறாங்க சார். சோம் கிளாஸ்னா மட்டும்தான் படிக்கிறாங்க, எப்படியோ இல்லாட்டி புக்ஸை வச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க ஒரு இடத்துல தூக்கம். அப்படி சோம் கிளாஸ்ல இன்ட்ரெஸ்டா இன்னைக்கு நோட் எல்லாம் எடுத்து படிச்சிட்டு இருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் சார். சரிம்மா, தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ வெரி மச். ஓகே, குட். ஓகே சார், தொடர்ந்து ரெகுலரா கொஞ்சம் போனா அவங்க இந்த இதுக்கு பழகிடுவாங்க போல. என்ன சார் 5க்கு எழும்புறதுக்கு? இது நான் செய்வேன், நல்லதான். இப்போ நான் இந்த யோசனை ஒரு கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு கொடுத்துட்டு ஒரு 5க்கு பிறகு செய்யணும்னு யோசிச்சேன். பட் பார்ப்போம், இன் ஃபியூச்சர் தொடர்ச்சியாக செஞ்சாலும் நல்லா. தொடர்ந்து போற நேரம் சார் இந்த 5க்கு ஒட்டவா எலும்ப பழகிடுவாங்க மாதிரி. ரொம்ப பழகிடுவாங்க. உண்மைதான், உண்மைதான். சரி சரி, தேங்க்யூ. அது சம்பந்தம் யோசனை. ஓகே, வேற யார் பேசுறீங்க? லித்திக்ஷாட அப்பா இருக்கிறாரு போல. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எஸ், லித்திக்ஷாட அப்பா, சொல்லுங்க. உண்மையா சார், நல்ல ஒரு விஷயம் சார். என்னன்னா இன்னைக்கு தான் இந்த டக்குன்னு எலிமெண்ட்ஸ் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாபா வந்திருக்கு. அப்படிங்களா? லாஸ்ட் 2 கிளாஸ் வரல போல. வரல சார், அது இன்னைக்கு தான் சார் எலும்போனே அந்த சுறுசுறுப்பு டக்குன்னு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வந்துச்சு. ஓகே, நல்ல விஷயம், நல்ல விஷயம். அதான் தொடர்ச்சியா அந்த கிஷேனிட அம்மா சொன்ன மாதிரி, ஷாஷினிட அம்மா சொன்ன மாதிரி தொடர்ச்சியா போட்டா நல்லதான். ஓகே ஓகே, அதுவும் செய்யும். தேங்க்யூ லித்திக்ஷாட அப்பா. குட். நெக்ஸ்ட் ஒன். குட் மார்னிங் சார். வதுருணிக்காட அம்மா, சொல்லுங்கம்மா. அனிஷாட அம்மா சார். அனிஷா? அனிஷா, சொல்லுங்கம்மா. ஓகே ஓகே சார், நல்ல பிரயோஜனமா இருக்கு சார். காலைல எப்படியுமே 5 மணிக்கு எழும்புற நேரம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஜூம் கிளாஸ்ன்னு சொன்னோன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா எழும்புறாங்க சார் காலையில. ஆனா இங்கிலீஷ் நல்லா கொஞ்சம் காலைல படிக்கிற நேரம் நல்லாவே ஞாபகத்துல இருக்கு சார் அவங்களுக்கு. ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஓகே, ஆமா சார். தேங்க்யூ சார், நல்லாவே செய்றீங்க சார். ஓகே ஓகே, குட் 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 குட். சரி, வேற யார் இருக்கான்னு பார்க்கலாம். ஹலோ சார், வதர்னிக்காட அப்பா சார். வதுருணிக்காட அம்மா, சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். அப்பா, வதுருணிக்காட அப்பா. ஓகே, எஸ், குட் மார்னிங். எஸ், குட் மார்னிங் சார். சார் உண்மைக்கும் நல்ல பிரயோசனமான விஷயம் சார் செய்யறது நம்ம கிளாஸுங்கிறது. இவங்க ஹலோ. ஓகே ஓகே, யா சொல்லுங்க வதுருணிக்காப்பா. ரொம்ப பிரயோசனப்படுது சார். பிள்ளைகளுக்காக சிறிது நேரம் பார்க்காம ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் சார். நேரத்தோட அவங்களை எழுப்புறது ரொம்ப கஷ்டம் சார். ஆனால் இப்போ ஓகே, இப்போ எழும்பிடுறாங்க சார். எழுப்பிடுறாங்க, கொஞ்சம் பழக்கப்படுது. மற்றவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு பழக்கப்பட்ட இன்னும் பிரயோசனப்படும் சார். படத்துக்கு ரொம்ப இதாக இருக்கும் சார். கட்டாயம். ஓகே ஓகே, சந்தோஷம். ரைட், வேறு யாரு? Hello. Yes, who is this? Good morning, sir. யக்ஷிகன் அம்மா, சொல்லுங்க. சார் காலையில இப்ப கொஞ்சம் எழும்புறா இருக்கு கிளாஸ்னா, மத்தபடி கொஞ்சம் குறைவு. எழும்பிட்டு தூங்குறதுதான். கொஞ்சத்துல எழுப்பிக்கிட்டே இருக்கணும். இப்ப என்ன கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா எழுப்பி படிக்கிறாரு. ஓகே ஓகே, ரைட். ஓகே சார். நேத்து எக்ஸாம்லயும் மார்க்ஸ் நல்லா சொன்னாரு. 85 சார். குட், சந்தோஷம். வெரி குட் யக்ஷிகன், வெரி குட் பாய். சரி சார், ஓகே, சரிம்மா, சந்தோஷம். ஸோ பேரண்ட்ஸ், ஓகே பேரண்ட்ஸ், பிள்ளைகள் கவனமாக படிங்கோ. நல்ல ரிசல்ட்ஸ் நாங்கள் எடுக்க வேணும். ஏன்னால் நாங்கள் 45 பேர் இந்த தடவை பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது நாங்கள் 60 பாஸ் பண்ணணும் சார். என்ன இந்த முறை எல்லாரும் பாஸ் பண்ணணும் சார். எல்லாரும் பாஸ் பண்ணணும், அதுதான் சஸ்டிங் சொன்ன மாதிரி எல்லாரும் பாஸ் பண்ணணும். ஏன்னா இலக்கிய ஹார்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. யா, குட், நைஸ். தேங்க்யூ. ஸோ ஓகேம்மா, டேக் கேர். நீங்கள் ரெடியாகுங்க. ஓகே, இப்போ கிளாஸை முடிப்போம். ஓகே, ஹேவ் a nice day. Thank you sir. Thank you sir. Okay. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you. Thank you.